Hey guys, Assalamualaikum. This is Shana. Welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope all fine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஒரு full day routine மாதிரி ஒரு vlog வந்து பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட விலாக்லேயே சொல்லியிருந்தேன், இங்கே வந்து எல்லாருக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா வந்து டெய்லி விலாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். பிகாஸ் வந்து நமக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிறப்போ வந்து பசங்களுக்காக ஏதாவது ஒரு ரெசிபி ஆகட்டும் ஏதாவது ஒன்று டெய்லி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். எது வரைக்கும் போக போகுது அப்படின்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் லெட் மீ ட்ரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நேற்றுக்கு நைட்டே இவங்க கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இப்போ காலையில் தான் 1 by 1 ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். யூஸ்வலாக இங்கே ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா வந்து தேன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் ஊருக்கு போகிறவங்களாகட்டும் இல்லாட்டி இங்கேருந்து ஊருக்கு கொடுத்துடுறவங்களாகட்டும் தேன் வந்து வாங்கி கொடுத்துடுவாங்க. நல்லா ஒரிஜினல் தேன் கிடைக்கும். நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது நல்ல திக்காக நம்ம ஒரிஜினல் ஹனி மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். இந்த கையில் பிடிச்சி நல்லா இருக்கா? இதான் ஒரிஜினல் தேன் ஃபர்ஹா. நம்ம பீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுப்பாங்கல்ல அது. ஸோ அதனால் அது அப்படி தான் இருக்கும் டேஸ்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீட்டா பிக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலி வந்து ஒரு டயட் கீப்பப் பண்ணுறவங்களுக்காகட்டும் இல்லாட்டி ஒரு ப்யூர் ஃபைபர் டயட் எடுத்துக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. முதல்ல நம்ம வந்து பால் காய்ச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பால் போட்டுட்டு அண்ட் தென் வந்து இதுக்கு தேவைப்படுற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக ஓஹோ அப்படிலாம் இருக்காதுங்க, ரொம்ப முக்கியம் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஹெல்த்துக்காக சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து ஒரு நேரம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்லாம். நான் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ஆப்பிள்ஸ் எடுத்திருக்கேன், பனானா எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஃப்ரூட் விருப்பமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான். நான் அதோட பார்த்திங்கன்னா வந்து சுகருக்காக ஒரு சுகர் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி டேட்ஸ் ஆல்சோ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நட்ஸ் ஆல்சோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது பிடிக்காது, ஸோ அதனால் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பார்த்திங்கன்னா வந்து நம்ம சில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து வெறுமனை சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த ஓட்ஸ் இருக்குல்ல, ஓட்ஸில் கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்குங்க. எந்த டேஸ்ட்டுமே நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு 2 பிஸ்கட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம பாலில் வந்து லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது சோக் ஆகிட்டு நல்லா இருக்கும். அந்த ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஓரளவு சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட்லாம் நான் தான் ட்ரை பண்ணுவேன். இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, பசங்களும் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சேமியா பிரியாணி சொல்லுவாங்கள்ல, அது வந்து லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. அது வந்து நைட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ தட் அதை வந்து ஃபர்ஹா எடுத்துக்கிட்டா. நல்லா இருக்கா டேஸ்ட்டா? நம்ம டேஸ்ட் இல்ல. கொரில்லாஸ். என்ன கொரில்லா? காணி. கொரில்லா இல்ல, கொரில்லாஸ். காணி. இந்தா. நல்லா இருக்குமா? அம்மா பால் நீ சாப்பிடுறா? கொரில்லாஸ். சோறு மட்டும் சாப்பிட்றாதானா?
இதெல்லாம் மட்டும் நல்லா சாப்பிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ரைஸு, அப்புறம் வந்து தேங்காய், கத்திரிக்காய், மாசு சம்பல் எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. குரான் டீச்சர் அப்படிலாம் யாராவது சொல்லுவாங்களா? அங்கே திரும்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓதவும் மாட்டேன், தொலைவும் மாட்டேன்னு இருக்கே நீ. சாரி, ஓதவும் மாட்டேன், படிக்கவும் போக மாட்டேன்னு. ஹாலிடே டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பசங்களை கொஞ்சமாக எங்கேஜாக வைக்கிறதுக்கு இந்த எல்லோ கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டேன்னா என்னென்னு எனக்கு கிளியராக தெரியல. இது இருக்கிறனால ஏதோ வந்து ஒரு 1 or 2 hours இப்படியே பாஸ் ஆகுது. ஏதாவது ஒரு ஆர்ட்டு, கிராஃப்ட்டு அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் போயிட்டு ஜஸ்ட்டு வந்து எல்லோ கிளாஸ் அப்படின்னு போட்டாலே அங்கே இருக்க ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்துடும். அண்ட் தென் வந்து நம்ம ஃபோனில் கூட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம மெயில் ஐடி மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஹாலிடே டைமில் ஏதாவது ஊரில் ஏதாவது ஒரு கிளாஸ் சேர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இங்கே ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்படின்னா இங்கே வந்து இவங்களோட டைப்பில் இருக்கக்கூடிய மியூசிக்கு அந்த மாதிரி கிளாஸ் தான். அப்படி ஏதாவது ரேராக ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலுமே கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஜஸ்ட் 1 month மட்டுமே அப்படிங்கிறாங்க. ஸோ தேட் வந்து ஓகே, நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து காலையிலே மாவு அரைச்சி வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தால் தான் பார்த்திங்கன்னா இட்லி செம்ம சாஃப்டாக வரும். ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி நான் இங்கே ட்ரை பண்ணுறப்போ எனக்கு அந்தளவுக்குலாம் செட் ஆகி ஒழுங்காக வராது. இப்போ தான் வந்து கொஞ்சம் ஓரளவு வருது. இல்லை கிளாக்காமா ஷீட் கொடு. குடும்பம் கூட என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இதுலேருந்து ஹார்ட் ரைட் பண்ணணும். மேஷ் பண்ணி கரெக்டாக எழுதணும். ஏழை என்ன எழுதியிருக்கு சொல்லு. ஏழை என்ன எழுதியிருக்குன்னு கேட்டேன். சொல்லு. கையெடு நீ கையெடு முதல்ல. லைன்லேருந்து வெளியே வரக்கூடாது. ஓகே. பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூல் இல்லாத டைம் ஃபுல்லாக எங்கேஜாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பசங்களோடையே. ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் வந்து டீ போட்டுட்ருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கருப்பட்டி கிடைக்காது, நம்ம ஊரில் கிடைக்கும்ல, அந்த கருப்பட்டி இல்லாததுனால நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வச்சு குடித்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த டீ தான் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் தென் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி க்ரீன் பீஸ் வச்சுட்டு கறி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி குக்கரில் ஆயில் விட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கணும். ஸோ அதுக்காக வேண்டி வந்து ஜஸ்ட் ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 1/2 தக்காளி, அந்த குவான்டிட்டி போட்டால் கரெக்டாக இருக்கும். 1/2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடய பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட சிக்கன் கறி வைப்போல் அதே மாடலில் தான் நான் வைக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து மிளகா பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட மீட் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அதோட வந்து இந்த மீட் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வதங்கினது பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல ஃப்ரோஸான க்ரீன் பீஸ் இருக்குது, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நான் எந்த கறினாலும் கொஞ்சமாக அதில் தயிர் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக நம்ம வந்து கோகோனட் மில்க் ஆல்சோ ஆட் பண்ணிக்கிட்டு விசில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான பீஸ் கறி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் மூன் சொல்லிச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye from HappyMomShiya. Bye, take care. Assalamu alaikum.